ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் கீழே வேலை செய்ய நிறைய சேவகர்கள் இருந்தாங்க. அந்த சேவகரில் ஒருத்த மட்டும் ரொம்பவும் சந்தோஷமாக எப்பயுமே இருந்துகிட்டு இருந்தான். இதை பார்த்த ராஜா ரொம்பவே பொறாமப்பட்டார். அதை எப்படியாவது நாம் அவன்கிட்டயே போய் கேட்கணும் அப்படின்னு அவன்கிட்டயே நேரில் போய் கேட்டார். இவ்வளவு பெரிய மாளிகையும் இத்தனை சேவகர்களையும் வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருக்க அரசனான என்னாலேயே எப்பவும் சந்தோஷமாக இருக்க முடியல. ஆனால் உன்னால் மட்டும் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்னான், ஐயா, என்னுடைய தேவைகள் எல்லாமே ரொம்பவும் கம்மி. இருக்கிறதுக்கு ஒரு குடிசை, வாழறதுக்காக சாப்பிட்றது அப்படின்னு என்னுடைய தேவைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னான். இதை பற்றி கேட்ட அரசரோ இதை யார்கிட்டையாவது போய் சொல்லணும் அப்படின்னு நினச்சாரு. அப்படி நினைக்கும்போது தன்னுடைய அமைச்சர்கிட்ட இதை பற்றி விலாவரியாக போய் சொன்னார். இதை கேட்ட அமைச்சரோ, அவ்வளவுதான அரசே, அவனையும் நம்மளுடைய கவலைப்படுவோர் சங்கத்தில் சேர்த்து விட்டுடலாம் அப்படின்னு சொன்னார். அதென்ன கவலைப்படுவோர் சங்கம் அப்படின்னு ராஜா கேட்டார். அதுக்கு அமைச்சர் சொன்னார், ஒரு மூட்டையை எடுக்கணும், அதில் 99 பொற்காசுகளை மட்டும் நிரப்பி அவனோட வீட்டு முன்னாடி வச்சிடணும், அப்புறமா பாருங்க அப்படின்னு அமைச்சர் சொன்னார். சரி, அதைப்படியே செய்யுங்கன்னு ராஜாவும் சொல்லிட்டாரு. அதே போல் அடுத்த நாள் அவனோட வீட்டு முன்னாடி ஒரு மூட்டை இருந்தது. அதை பிரித்து பார்த்த சேவகன் அதில் ஒரு தடவைக்கு பல தடவை எண்ணி பார்த்தான். அதில் 99 பொற்காசு மட்டும்தான் இருந்தது. அட, இது என்ன, இது 99 தான் இருக்குது, இன்னொரு பொற்காசு எங்கே போச்சுன்னு அவன் தேடாத இடமே இல்லை. நாம் எப்படியாவது அந்த ஒரு பொற்காசை தேடணும் அப்படின்னு அலைஞ்சு அலைஞ்சு அவனுடைய நிம்மதியே இழந்துட்டான். அவன் கலகலப்பாக இருந்ததும் சிரித்ததும் அவனுக்கு மறந்தே போச்சு. இதை பார்த்த அமைச்சர் ராஜா கிட்ட போய், ஐயா, இங்கே பாருங்க, இந்த சேவகரும் நம்மளுடைய கவலைப்படுவோர் சங்கத்தில் சேர்ந்துட்டாரு. இப்போ பார்த்தீங்களா, அவன்கிட்ட இருக்க நிம்மதி சந்தோஷம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அரசர், இது என்ன, இவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அமைச்சர் சொன்னார், அரசே, எப்பயுமே இந்த உலகம் தான் கையில் இருக்கிறத பெருமையாக பேசவே பேசாது. தான்கிட்ட எந்த ஒரு பொருள் இல்லையோ அதை பற்றி தான் எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் அவன்கிட்ட இல்லாத பொருளை அவன் தேடி தேடி அலைஞ்சு இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அரசருக்கும் அப்போ தான் புரிஞ்சுது, நாமளும் நம்மக்கிட்ட இருக்க விஷயங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு எதையோ ஒன்றத்தை தேடிக்கிட்டு நம்மளோட நிம்மதியை மறந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளில் சில பேர் கூட இந்த மாதிரி நம்ம கையில் இருக்கிற விஷயத்தையெல்லாம் வச்சு சந்தோஷப்படாமல் எதையோ பற்றி யோசித்து நம்மளுடைய சந்தோஷத்தை நாமே கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுறோம். இதை எல்லாத்தையும் மீறி உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.